ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாலிட்டியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னே அந்த விஷயம் புரியாது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொஞ்சம் புரியும். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கணும். 1992. அதே அடுத்த 74வது சட்ட திருத்தமும் 1992 தான். இது வந்து எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கிராம பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது நகர்ப்புறத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன கொஷின்னா, இதில் எவ்வளவு பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 29 பணிகள் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டிக்கிள் எதுலேருந்து எதில் தொடங்கும்னா 243 இருந்து 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து சம்மந்தமான ஆர்டிக்கிள். இது எந்த அட்டவணைனா 11வது அட்டவணை. அடுத்த நகர்ப்புறம் பார்த்திக்கிட்டோன்னா அது 12வது அட்டவணையில் வரும். இந்த பணிகளை எந்த அட்டவணையில் சொல்கிறாங்கன்னா எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்கன்னா 243 ஜீனா கவர்னன்ஸ், அதிகாரங்கள். அந்த அதிகாரங்கள் பணிகளை மொத்தம் 29 பணிகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. அதாவது IFS. இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1966வது வருஷம்தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1966. அடுத்த கொஷின் என்னென்னா, இது எந்தெந்த கேஸ் எந்தெந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா பெருவாரி யூனியன் வழக்கு, அடுத்த கேசவானந்த பாரதி கேஸு, மினர்வா மின் வழக்கு, கோலக்நாத் வழக்கு. நீங்கள் வந்து இது ஒவ்வொரு வழக்கும் எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ பெருவாரி யூனியன் வழக்கு எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் பெருவாரின்னு ஒரு இடம் இருக்கும். அதை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது சம்மந்தமாக ஆர்டிக்கிளில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வேற ஒரு பகுதியை சேர்த்துக்கலாம், அடுத்த நமக்குள்ளேயே பிரிச்சுக்கலாம், எல்லையை மாற்றிக்கலாம். ஆனால் நம்மளோட ஒரு பகுதியை இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது சம்மந்தமாக ஆர்டிக்கிளில் சொல்லலை. அதுக்காக வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஒரு கேஸ் போடுவாங்க, பெருவாரி யூனியன் வழக்கு. அது எந்த வருஷம்னா 1960 தான் போடுவாங்க. அடுத்த கேசவானந்த பாரதி வழக்கு முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. அதை வந்து அதோட முக்கிய கூறுகள் மாறாமல் நம்ம திருத்தலான்னு சொன்னது இந்த கேசவானந்த பாரதி வழக்கு தான். இது எப்போனா 1973. அடுத்த பார்த்தோன்னா மினர்வா மில் வழக்கு, இது 1980. கோலக்நாத் வழக்கு வந்து 1967. இப்போ